பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அழியக்கூடிய துனியாவின் சொத்துக்களாக இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் பணத்தையும் பார்க்கும்போது மனித மனம் எப்படி இயங்குகிறதோ, எல்லாவற்றை விட மேலான உயர்ந்த சொர்க்கம், நிரந்தர வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய அமல்கள் விஷயத்திலும் நம்முடைய உள்ளம் ஆசை கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்படி ஆசையோடு இருக்கின்ற பட்சத்தில் உலகத்தின் இன்பங்கள் ஒருவேளை இவன் ஆசைப்பட்டாலும் கூட அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய இறை நினைவை எந்த விதத்திலும் பாதிக்காது சகோதரர்களே. பொன்னையும் பொருளையும் ஆசித்து அதை சேகரம் செய்வதில் ஈடுபடக்கூடிய இன்சான் மனிதன் இபாதத்துடைய விஷயத்தில் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தையும் நிரந்தர சுகத்தையும் தரக்கூடிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய அமல்களுடைய விஷயத்திலும் அவன் என்ன செய்ய வேண்டும்? மிக ஆசையோடு பேராசையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய மறையிலே அதிகம் திக்ரைத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் கட்டளையாக பிறப்பிக்கிறான். பொதுவாகவே மனிதன் பிறருக்கு செய்த உபகாரத்தை அவன் சொல்லி காட்டவில்லை, ஆனால் பிறர் சொல்லும் போது அவனுக்கு இனம் புரியாத ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெகிழ்ச்சியும் ஏற்படும். அது முகஸ்துதி அல்ல, பிறர் சொல்ல வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை. ஆனாலும் அல்லாவாக ரபுல் ஆலமீனாக சில பேருடைய நாவுகளில் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான் என்று சொன்னால் அதன் காரணமாக அவனுக்கு நெகிழ்ச்சியும் சிறிது மகிழ்ச்சியும் ஏற்படும் சகோதரர்களே. பட்ட பாட்டுக்கும் அர்ப்பணிப்புக்கும் அல்லாஹு தாலா ஒரு பஷாரத்தை தருகிறான், ஒரு அழகான ஒரு குட் நியூஸை அல்லாஹு தாலா தருகிறான் அப்படின்ற ஒரு ஆத்ம சுகம் ஏற்படும் சகோதரர்களே. அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதைவிட மேலான எதிர்பார்ப்புகளுக்கு சொந்தக்காரன், இதைவிட மேலான எதிர்பார்ப்புகளுக்கு சொந்தக்காரன். ஏனென்றால் அவன் எதிர்பார்ப்பதற்கு மிகவும் தகுதி பெற்றவன். இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள், உள்ளுறுப்புகள், சுகங்கள் அனைத்தையுமே தந்தவன் அவன்தான். அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் தன்னை நினைக்க வேண்டும், தன்னை நினைத்து பாராட்ட வேண்டும், தன்னை புகழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மனம் எப்போதுமே நம்முடைய விஷயத்தில் இயங்கும். அந்த இயக்கத்தை நாம் என்ன செய்யணும்? பூர்த்தி செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் நம்முடைய நியாமத்துக்கள் அதிகமாகும். நாம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய நியாமத்துக்களையும் அதிகப்படுத்துவான். நன்றியுள்ள அடியானாக இருக்கிறதுனால நாம் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொடுப்போம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் என்ன புகழ்வான், இன்னும் கொஞ்சம் என்ன வணங்குவான் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரிஸ்கில், வேறு வகையான சந்தோஷத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்துகிறார். நாம ஒண்ணுமே இல்லாம செத்த பொணம் போல ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்ற ரீதியில இருந்தோம்னு சொன்னா அவனுடைய விஷயத்தில் சிறிது மட்டும்தான் கிடைக்கும், பெருசாலாம் கிடைக்காது. ஏதோ நன்றி இல்லாதவனுக்கு ஊர்ல போற நாய் பேய்க்கு போடுற மாதிரி இவனுக்கு போட்டுருவான், அவ்வளவுதான். ஆனா நன்றி உள்ள அடியானாக வாழும் போது, திக்ரு ஃபிக்ரு செய்யும் போது, அவனை புகழும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய விஷயத்துல எப்போதுமே ஆத்ம திருப்தியோடு இருப்பான், நிறைவான சுகத்தை அவனுக்கு தந்து கொண்டே இருப்பான். அதுல நாம தயங்க கூடாது. நாம இன்னைக்கு சோதிக்கப்படுறோம்னு சொன்னா இன்னைக்கு நடந்த அமல்ல ஏதோ ஒரு குறைபாடை செஞ்சிருக்கிறோம், அதனாலதான் அல்லாஹு தாலா என் மேல ஒரு சின்ன கோபம் வச்சு இந்த சோதனையை தந்தான்ற ஒரு தாட்டோட வாழ்ந்தோம்னு சொன்னா அவன்கிட்ட பாவமும் விட்டாது, நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கும் ஏற்படும் சகோதரர்களே. அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட மகோன்னதத்தை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். அதனால காலை மாலை திக்ரு ஃபிக்ர்ல எந்த குறைபாடும் செய்யக்கூடாது. அதிகப்படியாக ஆக வேண்டுமே ஒழிய குறைபாடு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஓய்வு நேரம் அதிகமா, நீங்க திக்ரை அதிகப்படுத்துங்க, குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு வேலை பலுவா கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா உன்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அல்லாஹ்வுக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஆனா அல்லாஹ்விற்காக நீ நேரம் ஒதுக்கி அவனுக்காக மெனக்கெட்டு சில விஷயங்களை செய்யும் போது ரப்புல் ஆலமீன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்ணுல ஒத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி, அதே போல உச்சி முகர்ந்து என்ன செய்வான்னு அதை ஏற்றுக்கொள்வான். அதுலயே நம்ம தயக்கப்படணும். தொடர்ந்து இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு மட்டும் குறிப்பிட்ட சில விஷயத்துல கட் அண்ட் ரைட்டா இருக்கணும். தினசரி லா இலாஹ இல்லல்லாஹ் 100 முறை கண்டிப்பா ஓதியே ஆவேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை ஓதியே ஆவேன். இதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பை மிக விரைவில் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்றதுனால எனக்கு வாயு அளிக்க போறது கிடையாது, நேரம் பெரிய அளவுக்கு அழுத்தம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த விஷயங்களை லட்சிய பிடிப்போடு நாம் செய்தோமேயானால் வெற்றி நமக்கே என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்து அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக அரவணைக்கப்பட்ட மக்களாக ஆக்குவானாக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பிறருக்கும் இது சம்பந்தப்பட்ட தகவலை தந்து இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள், எங்களுக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.